இப்ப டாக் பைட்டை எப்படி கேட்டகரி பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றோம்? கேட்டகரி 1 இப்ப அனிமல்ஸை ஃபீட் பண்றவங்களையோ இல்ல ஃபீட் பண்ணும்போது நம்ம டச் பண்றதாலேயோ இல்ல நாய் நம்மளோட இன்டாக்ட் நார்மல் ஸ்கின்னை லிக் பண்றதாலேயோ நக்கறதாலேயோ வர கண்டிஷன் கேட்டகரி 1. இதுக்கு ஜஸ்ட் வாஷிங் வித் ரன்னிங் வாட்டர் இஸ் எனஃப் வித் சோப். கேட்டகரி 2 நிப்ளிங் இல்லனா ஸ்கிராச்சிங் வித்தவுட் பிளட், அதாவது நாய் நம்மள சுரண்டதாலேயோ இல்ல பிறன்றதாலேயோ ரத்தம் வராம லைட்டா ஒரு கீரலோ ஒரு சின்ன காயமோ வந்துச்சுன்னா அது கேட்டகரி 2. இதுக்கு ரன்னிங் வாட்டர்ல 15 மினிட்ஸ் சோப் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டு ஏஆர்வி ஆன்டி ரேபிஸ் வேக்சின் 5 டோஸ் 5 டோஸ் போடணும். கேட்டகரி 3 நாய் நம்மள கடிக்குது, ஒன்னோ இல்ல அதுக்கு மேல எப்படி கடிச்சாலும் ரத்தம் வந்துச்சுன்னா, இல்ல நம்மள ஸ்கிராச் பூரும் போது ரத்தம் வந்துச்சுன்னா, இல்ல மியூக்கஸ் மெம்பரேன் இல்லனா உடம்புல ஏற்கனவே காயமான பகுதியை நாய் நக்கனா, இல்ல பேட் வவ்வால்னு சொல்லுவோம், அது இருக்க ஏரியால அதோட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருந்து அந்த பேட்டுக்கு ஒருவேளை ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கேட்டகரி 3 பைட்ல வந்துடுறோம். இதுக்கு என்ன பண்ணணும்? ரன்னிங் டேப் வாட்டர்ல சோப் போட்டு வாஷ் பண்ணணும், 5 டோஸ் ஏஆர்வி வேக்சின் போடணும், அது இல்லாம ரேபிஸ் இம்யூனோகுளோபின் இல்லனா மோனோக்ளோனல் ஆன்டிபாடி போடணும்.